வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நமக்கு இருக்கக்கூடிய பண தேவை பூர்த்தி ஆகிறதுக்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடவுள் நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில நாட்கள் நமக்கு மேலும் மேலும் அது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாட்களாக அமையும். அதுவும் பார்த்திங்கன்னா நாளைக்கு 5/5/2024 ஞாயிற்றுக்கிழமை குபேரருக்கு சொந்தமான 5ஆம் எண்ணை அடிப்படையாக வச்சிருக்கு. நம்மளுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா அந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். 5ஆம் எண் பார்த்திங்கன்னா பண தேவைக்கு உரிய எண்ணாக சொல்லப்பட்டிருக்கு. குபேரருக்கு சொந்தமான எண்ணாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த பரிகாரம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை ஒன்று தேவை. அந்த இலை பார்த்திங்கன்னா கிளியாமல் இருக்கணும். ஒரு பச்சை நிற பேனாவும் இதுக்கு நமக்கு தேவை. அந்த பிரியாணி இலையில் 3 முறை 5 நம்பர் எழுதிக்கோங்க. நான் டிஸ்பிளேல தந்திருக்கேன். இந்த மாதிரி தான் எழுதணும். எழுதினதுக்கப்புறம் அதுக்கு கீழே உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்குதோ அந்த பணத்தை சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இலைக்கு மேலே 3 முறை 5 எழுதிட்டு கீழே எனக்கு 10,000 ரூபாய் பணம் ரொம்ப விரைவிலேயே கிடைக்கணும் அப்படின்னு எழுதிக்கணும். அவ்வளோதான் அது. அதுக்கு பதிலாக நீங்கள் எனக்கு 10,000 ரூபா பணம் தேவை அப்படின்னு கூட தாராளமாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இலையை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்பிளேல தந்திருக்கேன். இந்த மந்திரத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 முறை உச்சரிக்கணும். ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 5 முறை நீங்கள் சொல்லணும். இந்த மந்திரத்தை நீங்கள் 5 முறை பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்கிறப்ப உங்களுடைய வேண்டுதலானது 55 நாட்களுக்குள்ளார நடக்கும் அப்படிங்கிறது இந்த பரிகாரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூட்சமமும் கூட. மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பிரியாணி இலையை ஒரு நோட்டு புத்தகத்துக்கு உள்ளார வச்சு ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு போய் பத்திரமா வச்சுருங்க. உங்களுடைய பூஜை அறையில் கூட இதை நீங்கள் கொண்டு போய் தாராளமாக வச்சுக்கலாம். உங்களுடைய அந்த பண தேவை பூர்த்தியானதுக்கு அப்புறம் அந்த பிரியாணி இலையை எடுத்து நெருப்பில் போட்டு பொசுக்கிடுங்க. அவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்க்கலாமா? நாளைய தினம் 5ஆம் தேதி 5ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5:55க்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாக தீரும். உடனடியாக தீரலை அப்படின்னாலும் கண்டிப்பாக படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களாலே அதை உணரவும் முடியும். காலையில் 5:55க்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிடணும். ஒருவேளை உங்களால் காலையில் செய்ய முடியலை அப்படின்னாலும் சாயங்காலம் 5:55க்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் சாயங்காலம் இதோடு சேர்ந்து பிரதோஷமுமே வருது. நமக்கு அது இன்னுமே சிறந்த பலன்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கும். அதனால் நாளைய தினம் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அந்த கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். நமக்கு நல்ல பலன்களுமே கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தோட இன்றைக்கி இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் நம்ம சேனலோட மெயில் ஐடியிலையோ இல்லை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்களில் நான் தரேன். நன்றி, வணக்கம்.